ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யான் நம்ம ஹீரோ ஷென் 2 பேருமே அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது, ஐயோ நான் யார் கூட போய் ஒன்றா இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் வருது. அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து நல்லா அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கார்டை கொடுத்து இந்த ரூமுக்கு நீ போ அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே போகிறேன்ற பெரியலாம் அவங்க ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே அவள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அவனுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த ரூமுக்கு வந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கடவுளே நீ இப்போ இங்கே எப்படியாச்சும் போயாகணுமேனு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்கும்போது அவள் நம்ம ஹீரோக்காக அங்கே காசையுமே வச்சுட்டு போகிறா. அதில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அந்த செக்குமே இருக்குது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வீட்டுக்கு அவள் வந்ததுமே செக்குங்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவள் அங்கே பர்ஸில் பார்க்குறா. பார்த்தா இல்லை எங்கே மிஸ் ஆயிடுச்சு போலன்னு சொன்னதும் அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு அவள் கூட அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணேன்னா உருப்படியாக பண்ணுறியா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நம்ம ஹீரோ அங்கே கிளம்பிட்டு இருந்தான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு அங்கே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பாரு என்னோடய ஃப்ரெண்டு நைட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டாடி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாரு காசு வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டோட அந்த ரெசிப்ட்டுமே அங்கே உள்ளே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இந்த பொண்ணு தான் ஒருவேளை இங்கே இருப்பாளோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஒர்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக கிளம்புறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பெரிய டாக்டர் போல், ரொம்ப ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டி சர்ஜன். அப்போ அங்கே பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்ற சொன்னதுமே அப்போ அங்கே ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, பார்க்க ரொம்ப அழகு தான், ஆனால் ரொம்ப ரூடு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இவர் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யார் இவர்கிட்ட போய் மாட்ட போகிறாங்களோ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. ரொம்ப லேட்டாக வேறு வந்திருக்கா போல். அவங்க அவளோட சீனியர்கிட்ட சாரி கேட்குறா. இப்போ உனக்காக நான் சூப்பரான ஒரு பாஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோங்க இவர் தான் அவருன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்னு பார்த்துக்கிறாங்க. பட் அவங்களுக்கு யாருன்றது தெரியலை. நம்ம ஹீரோயின் ஹலோ டாக்டர்னு சொல்லிட்டு அங்கே கையை ஹேண்ட் ஷேக் பண்ணதுமே அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க அவர் யார்ட்டையுமே கையெல்லாம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியலை. அங்கே வேகமாக அங்கே கையை கொடுத்ததும் அவங்களுக்கு எங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போ ஹீரோ எனக்கு என்னமோ இந்த பொண்ணோட கை நேற்று டச் பண்ண பொண்ணு மாதிரியே ஏன் ஃபீல் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ஒர்க்கெல்லாமே அங்கே பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க 2 பேருமே கையை டச் பண்ணி பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் அங்கே 2 பேத்துக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. எனக்கு என்னமோ டவுட் ஆகிட்டுருக்கு, இதே மாதிரி ஃபீலிங் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன இவன் இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி அந்த பர்சனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவுமே மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டை தான் அவங்க கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் நேற்று அந்த உன்னோட அந்த பில் இருந்ததை பார்த்தோம். ஸோ நீதான்றது அங்கே ரூமில் இருந்தது கண்டுபிடிச்சிட்டோம். அந்த செக்கை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் செக் போட்டு கொடுக்குறான். நீ ரூமுக்கு அங்கேவே ஷிஃப்ட் ஆகி வந்துரு அப்படின்றத சொல்கிறான். அந்த கார்டையுமே வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் நீ யோசிச்சு முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் அங்கே போகல அப்படின்னா யார் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. பிறகு அவங்க போன கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அவங்க ஹீரோயினை பார்த்ததுமே அவன் அந்த கார்டை கீழே போட்டதும் ஹீரோயினோட காலுக்கடியில் கார்டு போகுது. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்க, நான் இருக்கேன்னு உனக்கு எப்போயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, உனக்கு என்ன போன இடத்துல எதுவும் ஒர்க் கிடைக்கல, ஏதாச்சும் ப்ராப்ளமா, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அவள் கார்டை எடுக்க போகும்போது வேகமாக இந்த கார்டு எடுத்து வச்சுட்டு எனக்கு ஆல்ரெடி ஜாப் வேறு கிடச்சிருக்கு, நான் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, நீ ஏதாச்சும் யார்ட்டாச்சும் போய் தப்பாக மாட்டிக்காது அப்படின்ற சொன்னதும் ஏன் என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி தோணிட்டுருக்கா, எனக்கு யார் ஒர்க் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, நீ நல்லா இருந்தால் எனக்கு ஹாப்பி தானே நான் சொல்கிறா, எனக்கு தெரியும் நீ எப்பயுமே என்னை பற்றி ஹாப்பியாக தான் இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி நீ இன்னைக்கு இன்டர்ன்ஷிப்புக்காக போயிருந்தேன் என்னாச்சுன்னு சொன்னதுமே நான் ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி டாக்டரை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே டவுட் ஆகிருது. ஒருவேளை நம்ம இப்போ போன பர்சனை பற்றி தான் அவள் யோசிச்சுட்டு இருக்காளா, பேசுகிறாளான்னு சொல்லிட்டு. நீ இப்படிப்பட்ட பர்சன்ஸ்டெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கணும். ஏன்னா ரொம்ப செலிபிரிட்டியாக இருக்கவங்க பொண்ணுங்களை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அது விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு ஏற்றி விட்டதுமே ஹீரோயினுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே யோசிச்சுட்டு பயமாயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோ வேறு காலையில் எங்கேயோ பார்த்தோமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான்ல. ஸோ நீ என்னை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக நான் யார்ட்டையும் அப்படிலாம் போய் மாட்டிக்க மாட்டேன்னு சொன்னதும் அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. பிறகு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவள் நம்ம ஹீரோயின் தூங்குறதை பார்த்துட்டு உடனே அங்கே கால் பண்ணி நான் அங்கே ஷிஃப்ட் ஆகிக்கிறேன்னு சொல்லிடுறா. அவளுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அப்போ அந்த ஆன்ட்டி ஆல்ரெடி
அந்த பொண்ணு வந்து கிளம்பி போயிட்டாமா. பெரிய வந்துட்டு ஒரு பணக்கார வீட்டு பையன் காரில் வந்துட்டு ஏறி போனான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. என்ன வந்துட்டு இவளுக்கு நம்மளுக்கு தெரியாமல் யார் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கா. அவங்க வீட்டுக்கு அவள் கிளம்பி போகும்போது அவளுக்கு பார்த்து அங்கே ரெஸ்பெக்ட்லாம் கிடைக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஏன்னா வீடுமே பெரிய பேங்க்லா, நம்ம வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்துட்டு வீட்டுக்கு ஓனர் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு, மேடம் நீங்கள் இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்னை மிஸ்ஸஸ் சென்னு கூப்பிடுங்க, தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க என்கிட்ட, எனக்கு என்ன ரைட்ஸ் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்ததுமே அவளோட ஆட்டிடியூடெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு அப்படிலாம் இங்கே போக முடியாதுன்னு சொன்னதுமே உடனே கையை பிடிச்சிட்டு, ஏன் போக முடியாது, சரி ஓகே விடுங்க கோவப்படாதீங்க, நான் சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும், நான் வந்துட்டு சொல்கிற இடத்துல மட்டும் நீ இருக்கணும், தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து போக சொல்லிடுறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே அதே மாதிரியே வந்து பண்ணிட்டாங்க, கொஞ்சிட்டு கையை பிடிச்சிட்டு கிண்டல் பண்ணதும் ஹீரோ, எதுக்காக நீ இப்படிலாம் வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். எனக்கு என்னமோ இந்த பொண்ணு வந்துட்டு நான் நினச்ச பொண்ணு இல்லைன்னு தோணுது எனக்கு அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு, ஆனால் இவளோட அங்கே ரெசிப்டி தானே கிடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்குக்கு ரொம்ப லேட்டாக வந்ததுமே அவங்க சீனியர் வந்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக இப்படி வந்துட்டு நீ லேட்டாக வந்திருக்க, 1 ஹவர் லேட்டாக வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருந்தேன் நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. கடவுளே அவன்கிட்ட போய் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு ஏதாச்சும் கோவப்படுவானோ என்னமோன்னு. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு நான் வந்து ஒர்க்குக்கு வர சொன்னேன்னா கரெக்டாக வரணும்னு சொல்லும்போது பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாமே கீழே போச்சா. நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து நடந்துக்கிறோன்னு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுற மாதிரி பேசுனதும் அவளுக்கு அங்கே அதை கேட்டுட்டு ரொம்ப பயமாயிட்டு வேகமாக ஓடிட்டுருக்கா. இந்த லேடிக்கு பார்த்தா அதை ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு, என்ன பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போகிறாளேன்னு. இப்படி வேகமாக லிஃப்ட்டுக்கு போகிற டயத்தில் 2 பேருமே இடிச்சு அங்கே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. 2 பேத்துக்குமே இங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு சொன்னா இல்லையா, அந்த விஷயம் மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இவன் நல்லவனா கெட்டவனா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறவேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அதுக்கப்புறம் என்னமோ நைட்டில் வந்துட்டு அந்த பர்சனோட ஒரு தான் இந்த மாதிரியே தோணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கே வந்து அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அங்கே கழுத்தில் வந்து மச்சம் இருந்ததை பார்த்துட்டு அதை செக் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா கழுதை. நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு இந்த ஃபைலை ஒழுங்காக பிடிச்சி கொண்டு வா, கண்ட இடத்துல போடாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் திரும்பவும் அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கவும் அவன் டக்குன்னு திரும்பி பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப அசிங்கமாக போயிடுது. பிறகு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதை மனசில் வச்சுட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் நெருங்கி போனோம்னா அவன் கூட நம்ம சேஃபாக இருக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக போய் பார்க்குறா. ஆனால் ஹீரோக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி தோணுது. என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை பாஸ், இவ்வளோ வந்துட்டு வெயிலாக இருக்குது, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, லோவாகவே போடலாமே அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கழுத்தை வேகமாக பிடிச்சி இழுத்து பார்க்குறா. அங்கே மச்சம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அந்த மச்சம் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஐயோ கடவுளே, ஒருவேளை இவர் கூட தானே நான் ஒன்றா இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் இதை பற்றி அங்கே வந்து யோசிச்சுட்டே வரும்போது அவங்க டாக்டர் ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு, என்னாச்சு ஏன் பயந்து போயிட்டு அந்த பாலை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடில் தான் அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டு, என்ன வந்து யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறான். நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்கும், அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீ இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஒர்க்கை மட்டும் ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவளையுமே மிரட்டி விடுறான். நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து மீட் பண்ணிவிட்டு, என்ன ரொம்ப நர்வஸாக இருக்குது, நாளைக்கு வந்து சர்ஜரி என்ற வாசி அப்படின்ற சொன்னதும், ஆமாம் இது என்னோடய ஃபர்ஸ்ட் சர்ஜரி, நான் வந்துட்டு உங்களுக்கு அசிஸ்ட்மே பண்ண போகிறேன்ல அதனால தானே சொன்னதும், அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் இல்லை, ஏன் கவலைப்பட்டுருக்க அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. சரி நீ என்ன சாப்பிட்டியா என்னன்னு சொல்லி கேட்டதும், அதை பற்றி ஏன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொன்னதும், நீ வந்து என்னோடய அசிஸ்டன்ட் தான், நான் ஒன்று கேர் பண்ணிக்கணும்ல அதனால தான் கேட்டேன்னு சொன்னதும், நான் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு என்னை வந்து பார்த்துக்குருவேன்னு சொன்னதுமே, நீ அப்படிலாம் சாப்பிட வேணாம் நம்ம போகலான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறான். சரி ஓகே நீ வந்துட்டு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணினேன்னு சொன்னதுமே, என்கிட்ட தான் பைக் இருக்குது இங்கே பாருங்க அப்படின்றத சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோங்க காரில் கிளம்பி போகும்போது ஹீரோயின் அந்த காரை வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்ன அந்த ஆன்ட்டி சொன்ன கார் மாதிரி இருக்கே, ஒருவேளை வந்துட்டு இவர் கூட தான் அவளுக்கு அஃபேர் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டவுட் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ வீட்டில் அங்கே ரெஸ்ட் எடுத்துருந்தா அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு வேணுனே வந்து அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணிட்டுருக்கா. நீ முதல் தள்ளிப்போன்னு சொல்லிட்டு அவன் தள்ளும்போது அங்கே தலைமுடி மேலே இருக்கிறத பார்த்துட்டு, என்ன வந்து நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஓவர் அங்கே சவுண்டை கொடுத்துட்டு கத்துனதுமே, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, உன்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அந்த வேலையை மட்டும் பாரு, நான் பரிதாபப்பட்டு தான் வச்சுருக்கேன், உனக்கு காசு வேணாலும் வாங்கிட்டு போயிருன்னு சொன்னதும் அவன் வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிட்டு பேசினதுமே ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, நான் வந்துட்டு இப்போ வந்து கிளம்பி கிளினிக் போக போகிறேன், போயிட்டு திரும்ப வரும்போது
இருக்கும்போது நான் இவளை பார்க்கக்கூடாது, வேற எங்கேயாச்சும் ஷிஃப்ட் பண்ணி வைங்க அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு கூட தான் இவனுக்கு கனெக்ஷன் ஆகிட்டுருக்கா, நான் இதை ஃபாலோ பண்ணி பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ரூமுக்கு வரட்டான். பார்த்தா ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணுறேன்ற பேரில் தூங்கிட்டு இருக்கோமே. ஹீரோ அவளை பார்த்து அப்படியே சிரிச்சதுமே ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. நான் வந்துட்டு முடிச்சிட்டேன் பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே நீ வந்துட்டு ஒர்க்கை முடிக்காமல் தூங்கிட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. எதுக்காகடா இப்போ எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட ரூடாக பேசுகிறான்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஆனால் ரொம்ப டவுட் ஆகுது. ஒருவேளை இந்த பொண்ணு தான் நம்ம கூட சேர்ந்து அன்றைக்கி நைட்டு இருந்தாலும் என்னமோன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னாச்சு எதுக்காக இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அங்கே பெண் எடுக்கிறேன்ற பேரில் 2 பேருமே பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கே டக்குன்னு விளைவிக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அந்த பெண் கீழே விழுந்தது, அதை எடுக்கிறேன்ற பேரில் 2 பேருமே குளிஞ்சு அங்கே தலையுமே முட்டிக்குது. அங்கேயுமே 2 பேத்துக்குமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எந்திரின்னு சொல்லி தூக்கி விடும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு கன்ஃபார்ம் ஆகிருது 2 பேருமே ஒன்றா தான் இருந்துகிட்ருக்காங்க. அதனால தான் அவன் என்னை இப்படி வெறுக்கிறானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே வெளியே போகும்போது அவங்க ஃப்ரெண்ட் அங்கே இருக்க பார்த்துட்டு இன்னத்தில் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டதுமே அவங்க வந்துட்டு நானும் அவரும் தான் வந்துட்டு ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எதையோ பேசி வச்சுட்டு போகிறா. வேறு ஏதோ ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன் ஆகிடுச்சு போல், என்னை விற்கிறாருன்ற மாதிரிலாம் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எனக்கு ஒரு பர்சனை காமிக்கிறாங்க, ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோடய ஒய்ஃபை வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்ற சொன்னதுமே அவங்களுக்கு ஆல்ரெடி கேன்சர், அவங்க ரொம்ப லைஃபே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இறந்துருக்காங்க, ரொம்ப மெடிசன்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னதும் என்ன சொன்னீங்க என்னோடய ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபைல்ஸ் தூக்கி கீழே போட்டுட்டு எல்லாருமே கொலகாரவங்க என் ஒய்ஃபை கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு போகிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்தா அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ளாக் மாதிரி அங்கே கொண்டு வந்துட்டு அதை கீழே போடுறா. அவர் அங்கே அதை பார்த்துட்டு இதெல்லாம் என்னது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதுமே இங்கே இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் கொடுத்தீங்களா இல்லையா, அப்படிலாம் கொடுக்கலன்னு வச்சுக்கோமே அவங்க வந்துட்டு அந்த பேஷண்ட்டை கொலை பண்ணி அவங்களோட ஆர்கன்ஸ்லாம் எடுத்து விற்றுருவாங்க. ஒருவேளை உங்கள் ஒய்ஃபுமே அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து ஏற்றி விட்டதும் அவ்வளோதான், அந்த ஆள் டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு மாப்பு தூக்கிட்டு போகிறாரு. அவங்க ஃப்ரெண்டை ஹீரோயினை அடிக்கிறதுக்காக ஒழுங்காக வந்துட்டு கதவை தரங்க, நீங்கள் தானே கொலை பண்ணீங்க அப்படின்ற சொல்லிட்டு அப்போ அவங்க வந்துட்டு எவ்வளோ ஸ்டாப் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்துட்டு ஹிட் பண்ண போனதுமே கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வந்து அவளை வந்து காப்பாற்றிடுறான். அந்தடி நம்ம ஹீரோ மேலே விழுந்துருது. அப்போ அந்த பர்சனையுமே அங்கேருந்து வேகமாக பிடிச்சி அங்கே செக்யூரிட்டி கார்டு வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே மெடிசன் போட்டுட்டு இருந்தால் அவனுக்கு அங்கே ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட எதுக்காக நீ வந்துட்டு தேவையில்லாமல் இப்படி வம்பில் போய் மாட்டிக்கிற, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, அவங்ககிட்ட என்ன பேச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க 2 பேரும் க்ளோஸ் அப்படி மெடிசன் போட்டுட்ருக்கதை நீங்கள் மெடிசன் போட்டுட்ருக்கீங்களா, சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு டாக்டருமே போகிறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட இப்படிலாம் நீ வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி வந்துட்டு ஒரு நல்ல டாக்டராக முடியும், என்ன வந்துட்டு இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு சாரி சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து அப்போ கேட்குறான், சரி ஓகே ஒரு விஷயம் சொல்லு, நீ ஏதாச்சும் ஹோட்டல்லாம் போயிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை நான் வந்துட்டு சும்மா மிடில் கிளாஸ் பொண்ணு, எனக்கு வந்துட்டு எப்படி ரிச்சான ஹோட்டலுக்குலாம் போகிறதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் பயந்துட்டு ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப டவுட்டாக ஆரம்பிச்சிருது, இவ தான் வந்துட்டு கூட இருந்தாலும் என்னமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான். அவளுக்கு பார்த்தா அங்கே கால் ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது அந்த ஓடி அடிபட்டதில்லை. அங்கே வந்துட்டு நொண்டி நொண்டி போகிறத நம்ம ஹீரோவுமே அங்கே நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ நின்றுட்டு அப்படியே ஃபைல்லாம் வந்துட்டு எடுத்து பார்க்குற மாதிரி அவங்க வந்துட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு வந்ததுமே ஹீரோ வந்துட்டு என்னாச்சு இவ்வளோ லேட் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப பயந்து போயிட்டு பேசினதும் என் பக்கத்தில் அவ்வளோ பயமாக பிடிச்சி தூக்கி உட்கார வச்சுட்டு எதுக்காக என்னை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காலில் வந்து அடிபட்டதுக்கு அவன் அங்கே வந்து மெடிசன்லாம் போடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோயினை என் கூட சேர்ந்துட்டு இப்போ ஒரு ஷாப்பிங் அப்படின்ற செட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா நிறைய பேக்ஸாக இருக்குது. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு எந்த பேக் வந்துட்டு நல்லா இருக்குமோ அதை பார்த்து வந்து ஒன்று செலெக்ஷன் பண்ணு அப்படின்ட்டு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறா. அவன் என்னன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கா. பட் நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு இது உனக்கு தான் சொல்லிட்டு கொடுத்ததும் எனக்காக இது கொடுத்துட்ருக்கீங்க, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னதும் அவங்களுக்குலாம் தேவையானதை நான் வாங்கி கொடுத்தேன், இது நான் உனக்காக வாங்கின கிஃப்ட் அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காக வேறு இருக்குது. அதுக்கப்புறம் ஹாப்பியாக வேறு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஏதோ பேச ட்ரை பண்ணுறா. பட் பயந்துட்டு பேசவே மாட்டா. நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்னாச்சு என்ன பேசணுமோ நீ பேசலாம் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத அவள் சொல்கிறா.
அவங்க ஃப்ரெண்டு லூங்க போகிறத பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் காரை ஸ்டாப் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணதும் வேகமாக அவங்க ஃப்ரெண்டை ஓடி போய் அவள் ஹக் பண்ணிக்கிறா. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. அங்கே லூமே நான் உனக்காக தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது அங்கே லூக்கும் அவனுக்குமே பார்த்துட்டு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோக்கு தான் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ நம்ம ஹீரோ நீ இப்படி ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் கூட எல்லாம் போயிட்டுருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதுமே ஹீரோ ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான், நீங்கள் இப்போ கிளம்புங்க பாஸ், நான் என்னோட ஃப்ரெண்டோடய போய்க்கிறேன் அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோ அவளுக்காகவே அங்கே கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு கொடுத்ததும் அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். பிறகு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட அங்கே சாப்பிட்டுட்ருக்கா. பட் அவளுக்கு மைண்டு ஃபுல்லாமே அங்கே நம்ம ஹீரோவை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்குது. அவங்க ஃப்ரெண்டு வேறு பேசிட்டு போனால அதை பற்றி தான் அவள் யோசிச்சுட்ருக்கா. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்களா, மேரேஜ் பண்ண போகிறாங்களா அப்படின்றத சொல்லிகிட்ருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் நீ இப்போ என்ன பேசிகிட்ருக்க, சாப்பிட்றத விட்டுட்டு அப்படின்றத சொல்கிறான். நீ என்னமோ அந்த ஷென் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆகுற மாதிரி எனக்கு என்னமோ தோணிகிட்ருக்கே, பேசாமல் நீ ரிசைன் பண்ணிடுற அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அவங்க ஃப்ரெண்டை பார்த்தா ரொம்ப அப்படியே ஸ்டைலாக அங்கே என்ட்ரு ஆகிட்டுருக்கா. நம்ம ஹீரோ வாங்கினா அந்த செப்பல்லாம் அங்கே போட்டுட்டு வந்துட்டுருக்கா. பெரிய பணக்காரி மாதிரி அங்கே சீனை போட்டுட்டு வரா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் உட்காந்துட்ருக்கா. லூக் அவளை பார்த்துட்டு அங்கே அடையாளமே தெரியல. யார் நீங்கள் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஏய் நீயா நீயா இப்படி மாறி போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் நீ கூட்டிகிட்டு வர மாட்டியா, எங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் கூட்டிகிட்டு வரலாம், ஆனால் கூட்டிகிட்டு வந்தோன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட யாராச்சும் பிரிக்க பார்ப்பாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் பார்த்து பேசிகிட்ருக்கா. அப்போ ஹீரோயின் நீ ஏன் ஏதாச்சும் தப்பாக பேசிகிட்ருக்காத, எனக்கும் அவருக்கும் நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு சவகாசமே கிடையாது, நாங்கள் ஜஸ்ட்டு மட்டும் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொன்னதுமே ஆனால் அவன் நம்பாமல் தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கா. அப்போ அங்கே லூக்கு கோவமாயிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு எப்படி ஒரே நாளில் இவ்வளோ தூரத்துக்கு ஆளாயிட்ட, நீ எப்போ நீ மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதோ என்கிட்ட உண்மையை வர வைக்கலான்னு பார்க்குறானா அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, எனக்கு நீங்கள் தேவை கிடையாது, ஃப்ரெண்ட்ஸையுமே நான் கட் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ ஏன் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நாங்கள் ஒரு நல்லதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம், நீ பாட்டி யாராச்சும் தப்பானவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டே நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும் அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போ அங்கே லூமே ஸ்டாப் பண்ணி பார்க்குறான். பட் இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, பாருங்கள் உங்கள் ஃபோன் நம்பரையுமே நான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே கோவமாக போனதுமே நம்ம ஹீரோயினும் அங்கே லூமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே காரில் போயிட்டுருக்காங்க. அவன் பாட்டு கோவத்தில் போயிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும் போதே அங்கே கார் வேறு ரிப்பேர் ஆகிடுது. வேகமாக இறங்கி அவங்க பார்த்துட்ருக்கும்போது இன்னொரு கார் இடிக்கிற மாதிரி வந்ததும் அங்கே வேகமாக அவன் பிடிச்சிக்கிறான் ஹீரோயினை. அப்போங்க நம்ம ஹீரோ அங்கே கார்லேருந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷனாக போயிடுறான். நீ காரை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ முக்கியமான சர்ஜரி இருக்குது, நான் எவ்வளோ நேரமாக உன்னை தேடிட்டுருக்கேன், நீ என் கூட கிளம்பி வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த டிரைவருக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இதுக்காக தான் பாஸ் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே லூவை விட்டுட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அவன் அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். எதுக்காக நீங்கள் இப்போ என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நான் இங்கேவே இருந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன், எங்கள் கம்ப்யூட்டருக்கு நீ ஒர்க் பண்ணு, நான் சொல்ல சொல்ல நீ பண்ணிட்டேருன்னு சொன்னதுமே அங்கே அதையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ வேணுனே தான் பண்ணிகிட்ருக்கான். அவன் ரொம்ப கூல் அங்கே காஃபிலாம் குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வேலை வாங்கிக்கிட்டு ரொம்ப பாடாப்படுத்திகிட்ருக்கான். நம்ம ஹீரோயினோட மைண்டில் எங்கே அவளை ஆழமே காணமேன்னு சொல்லிட்டு அவளை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே மெய்ட் வேகமாக ஓடி மேடம் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே காதில் சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே நீங்கவே வெயிட் பண்ணு, என் கூடலாம் வர வேணான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறான். பார்த்தா அவன் அங்கே கையை கட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு காப்பாற்றிட்டு ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் எப்பயுமே நீங்கள் எனக்கு டைமே கொடுக்க மாட்டேறீங்க, நான் சூசைட் பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே க்ளோஸாக ட்ரை பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோ நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது, அன்றைக்கி நைட்டு நடந்த தப்புக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலான்றதுக்காக தான் உன்னை நீங்கள் கூட்டிகிட்டு வச்சுருக்கேன், நீயே லவ் இவன்லாம் எதுவும் நினச்சிக்காது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவள் எனக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியாமல் இருந்துட்டுருக்கு, நீங்கள் என்னை சீட் பண்ணுறீங்கல்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே எனக்கு எந்த சவகாசமே கிடையாது, பேசாமல் நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். ஹீரோயின் பார்த்தா அங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கா. அங்கே அவளோட தலையில் அவன் கையை வைக்க போகும்போது ஆனால் அவள் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் அவன் அது மாதிரி எதுவும் பண்ண மாட்டான். பேசாமல் டக்குன்னு அவன் எந்திரிச்சிடுறான்.
ஹீரோயினுக்குமே முழிப்பு வந்துடுது. பாஸ் வந்துட்டு இப்போ எல்லா ஒர்க்கையுமே முடிச்சாச்சு அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேணாம், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு எதுக்காகடா இவன் கூட்டிகிட்டு வந்தான், இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினையுமே நீ பார்த்து பத்திரமா கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டும் ஹீரோவுமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு இவளுக்கும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ மேலே இவளுக்கு லவ்ன்ற மாதிரி எதுவுமே வரல போல். ஆனால் அவன் வந்துட்டு நீ முதல் என்னை வீட்டுன்னு சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நெக்ஸ்ட் டே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அவங்க டாக்டர் ஃப்ரெண்டு இந்த பேக் எப்போ வாங்கின ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதுக்குள்ள அங்கே நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்றான். நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் போனதுமே அங்கே வந்துட்டு ஃபைல்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் ஒர்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து பாராட்டுறான். பட் அங்கே சீனியருக்கு திட்டி விழுகுது. நீயுமே அடுத்த வந்து எல்லா ஆப்ரேஷனுக்கு என் கூட சேர்ந்து நீ தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பட் வந்துட்டு அங்கே அந்த சீனியருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும் நீ ஒர்க்கை ஒழுங்காக பழகுன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விட்டான். அதுக்கப்புறம் அந்த சீனியரும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே மீட் பண்ணி அவளை பற்றி அங்கே ரொம்ப மோசமாக பேசிட்டு எப்படியாச்சும் அவங்கள பிரிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணேன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துட்டு அந்த பொசிஷனில் அவன் வந்து உன்னை கொண்டு வந்துடுவான். ஸோ நீ அதுக்கு வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னதும் அவளுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கொண்டாடுறதுக்காக தான் இவன் வந்து பார்ட்டி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஹீரோயினுமே ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணா அங்கே வந்துட்டு அவளுக்கு குடிக்கவே முடியல, ஒரு மாதிரியாக இருந்துச்சுக்கு. இவன் பார்த்தாங்க ஓவராக தண்ணியை போட்டுட்டு அங்கே வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டேவும். அப்போ அங்கே அவன் கையெல்லாம் போட்டதுமே ஹீரோயினுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு இப்படி தேவையில்லாமல் இந்த ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கணும்னு நினச்சேன்னா நீ வந்துட்டு ஒயின் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதை குடி. ஆனால் நீ என் கூட சேர்ந்து ஒரு காம்படிஷன் வச்ச மாதிரி குடிக்கணும், யார் வந்துட்டு அதிகமாக குடிக்கலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போட்டி போட்டு அங்கே குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லா போதை ஏறி போயிடுது. ஹீரோக்குமே அப்படி தான் இருந்துச்சுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ண வரும்போது ஹீரோயின் அப்படியே அங்கே வந்து மயக்கமாக எழுறா. பிறகு ரூம்க்கு அவன் தூக்கிட்டு போய் அவளை அங்கே படுக்க வைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணான். பிடிச்சிட்டு அங்கே விடாமல் நீங்கள் பார்க்க உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நான் வந்துட்டு இன்னுமே ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன உளறிட்டு இருக்க, நீ பேசாமல் படுத்து இப்போ ரெஸ்டட் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் நீங்கள் வந்து ஏன் அப்படிலாம் ரூடாகவே என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு அவன் மேலே ஏறிட்டு கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்துட்டு உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண போயிட்டுருக்கா. மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சு அவன் நிலைமையை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ நம்ம என்ன போதை தெளிஞ்சிருச்சா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவனை கிஸ் பண்ணுற வரலன்ற பேரில் வந்துட்டு அங்கே வாமிட் பண்ணிட்டா போல். ஸோ அதனால தான் அவன் ட்ரெஸ்ஸவே மாற்றி விட்டுருக்கான். இப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்படின்னா நம்ம 2 பேத்துக்கு நடுவில் எதுவும் நடக்கல இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அவங்க ஃப்ரெண்டுக்கு அவள் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கா. சரி ஓகே, இப்போ வந்துட்டு டைம் ஆயிடுச்சு கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். அங்கே வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போகிறத பார்த்துட்டு அவங்க டாக்டர் ஃப்ரெண்டு என்ன நடந்துட்டுருக்கு, 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒன்றா வந்துட்டுருக்கீங்களேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பனியாக ஏதாச்சும் கதை கட்டிகிட்டு இருக்காதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அந்த சீனியர்கிட்ட நான் உன்னை என்ன சொன்னேன், நான் சொல்கிற மாதிரி பண்ணுன்னு சொன்னேன்னா இல்லையா, பாரு அவள் எவ்வளோ நெருங்கி போயிட்டுருக்கா, தேவையில்லாமல் உனக்கு தான் இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவட்ட நல்லா ஏற்றி விடுறா. பிறகு நம்ம ஹீரோயினை அவங்க அந்த சீனியர் கூப்பிட்டு அங்கே பேசுகிறாங்க. அவளுக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. அவட்ட அங்கே வந்துட்டு அவள் நல்ல விதமாக நடந்துட்டுருக்கா. பட் இவன் மைண்டில் நான் வந்துட்டு இவளை ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு இங்கேருந்து விரட்டி விட்டால் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் பிளான் பண்ணிகிட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே அருமையாக அங்கே விளக்கம் சொல்கிறா. அப்போ அங்கே அந்த டாக்டர் ஃப்ரெண்டு வந்துட்டு உடனே கிளம்பி வாங்க, அந்த டாக்டருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னதும் எல்லாருமே அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த சீனியர் எனக்கு பீனட்ஸ்னால் பிடிக்காது, எனக்கு அலர்ஜின்னு சொல்லிட்டு தெரியும்ல, எதுக்கு இந்த சாப்பாட்டில் கலந்து வாங்கிட்டு வந்த, சொல்லி வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இல்லை வந்துட்டு எனக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு யாராச்சும் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி அசிஸ்ட் பண்ணணும்ல, இவ தான் பண்ண வேண்டியது இருந்துச்சு, இவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே நர்ஸவங்ககிட்ட கேட்டால் யாருமே வரமாட்டாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ தான் எனக்கு வரணும் கூட அப்படின்றத சொன்னதும் அங்கே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. ஆனால் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு கவலைப்படாத நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். 2 பேருமே அங்கே சர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க. பட் அங்கே வந்துட்டு பிளட் ரொம்ப லாஸ் ஆகுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து ஒரு வழியாக அவங்களுக்கு சக்ஸஸாக அவங்க வந்துட்டு ஆப்ரேஷனுமே பண்ணிடுறாங்க. பிறகு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு நல்லபடியாக
முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது அப்பயுமே அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறான். தேவையில்லாம வந்து கூட இல்லை அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினுமே அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே என்ட்ரி ஆனா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ரொம்ப அழகாக இருக்கா உண்மையிலே ஹீரோயின் பார்க்குறதுக்கு. டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. டாக்டர் நான் வந்து உன்கிட்ட பேசணும் இங்கே வான்னு சொல்லும்போது அந்த டாக்டர் பொண்ணு வந்துட்டு வேகமாக பிடிச்சி நம்ம ஹீரோயின் அங்கே தள்ளும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பேச போயிட்டு இருந்தா. அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவனை பிடிச்சி தள்ளிட்டு இவன் எங்கள் கையை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனுமே அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு அவனை அவன் ஹக் பண்ண போகும்போது ஹீரோ வந்துட்டு ஊடால வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் காலில் ஒரு மிதி விடுறான். ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வேகமாக போய் அவன் உட்காந்துக்கிறான். இந்த சைடில் இவே உட்காந்துக்கிறான். அப்போ அங்கே அந்த சீனியர் வந்து அங்கே பிளான் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு உண்மையை சொல்லு நீ இது வரைக்கும் அந்த ஹோட்டலுக்கு போனதே இல்லையான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இல்லை நான் போனதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சதுமே அந்த ஸ்மெல் அடித்ததுமே ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்குறா ஏன்னா நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிய அப்படி வாமிட் வருதுன்னு சொன்னதும் அங்கே எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரியாக பேசினதும் தப்பாலாம் நினைக்காதீங்கப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோக்கு அங்கே டவுட் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருது. பிறகு ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக்கப்புக்காக போயிருக்கா. அங்கே வந்து பயமாயிட்டுருக்கு அவளுக்கு ப்ரெக்னெண்ட்டாக எது இருக்குமோ இல்லையோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அவளுக்காக காஃபி கொண்டு வந்தேன் பட் ஆனால் அவள் இங்கே இல்லையாமே அவள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாலாமேன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ லொக்கேஷனை எனக்கு வந்துட்டு அனுப்பி வை அப்படின்றத சொல்லிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு இங்கே பார்த்தா அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இவ யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து நிற்கிறான். ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் ஏன்னா நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என் வயிறில் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு அதனால தான் அப்படின்றத சொன்னதும் சரி வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ இதுக்கப்புறம் கோல்ட் காஃபிலாம் குடிக்காது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சிச்சோ இல்லையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக வேறு ஆகிட்டுருக்கு. அவளோட மைண்டில் நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாதுன்றது தான் அங்கே வந்து யோசிச்சுட்டேவோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன் என்ன நீங்கள் வந்துட்டு இந்த சைடில் கூட்டிகிட்டு போய் என்னை இறக்கி விடுங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நீ பார்த்து வந்துட்டு போ நான் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்தா அங்கே லூ வந்துட்டு அவளுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற விஷயத்த சொல்ல மாட்டா. அங்கே அந்த சாப்பாடு ஸ்மெல்லாம் பார்த்ததுமே அவளுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. என்னாச்சு ஏன் இப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் அவனுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது ஏதோ வந்துட்டு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நீ குடி அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே இல்லை நான் வந்துட்டு நீ ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தேன் அதனால தான் கேட்டேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு என்ன புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியல ஆனால் நான் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டு அவன் ஷாக் ஆகிட்டு யார் இந்த குழந்தையோட அப்பான்னு சொன்னதும் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னதுமே அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கானான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இதில் அவங்க மேலே தப்பு கிடையாது இதில் என்னோட தப்பு தான் நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணேன்னா நான் வந்துட்டு சுயநினைவே இழந்து போயிடுறேன் ஸோ யார் கூட இருந்தேனே எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ அவன் நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீ உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ இந்த பேபியை அபார்ஷன் பண்ணிடுன்னு சொன்னதும் என்னால் அந்த பேபியெல்லாம் அபார்ஷன் பண்ண முடியாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டே அங்கே அந்த ஷாவுக்கு வந்து கால் வந்துடுது இப்படி வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை கேட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன சொல்லிட்டு இருக்க என்ன இதெல்லாம் உண்மையாக இருக்க சான்ஸ் கிடைக்காதுன்னு சொன்னதுமே இதெல்லாமே உண்மை தான் நீ வந்துட்டு பார்த்து இதுக்கப்புறம் நடந்துக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக ஏன் இல்லைன்னு சொல்கிறா. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. எப்படி வந்துட்டு இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் என்னோடய லைஃப்பை கெடுக்க பார்க்குறாளான்னு சொல்லிட்டு அவள் கண்டிப்பாக நான் இதை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு யார்ட்டே கால் பண்ணி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அங்கே ஹீரோயின்ட்ட இருந்து கால் வந்துடுது 2 டேஸில் வரேன்னு சொன்னேன் ஆனால் இன்னுமே நீ வரல என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொன்னதும் லீவ் முடிஞ்சிருச்சு நாங்கள் தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் இல்லை நீ வெயிட் பண்ணு நானே உன்னை பார்க்க வரேன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் என் மேலே கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே நீ காரை வந்து மாற்றி உட்காருன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ட்ரை பண்ணி போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு நீ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் உனக்கு ஏதோ டிசீஸ் வந்துருச்சு போல் அப்படின்றத சொல்கிறான். அங்கே ஒரு பாப்பா வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்கே வந்து பேசினதுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அந்த பொண்ணு அங்கே காசு கேட்டதுமே ஹீரோயின் அப்படியே சிரிச்சிட்ருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது ஹீரோயின் கேட்குறா ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பொண்ணு முன்னாடி வந்து அங்கே குழந்தையோட
வந்து நின்றுட்டு நான் வந்து உன்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே என்னோட ஒய்ஃப்ட்ட நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்கணும்ல அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் பேசாமல் அமைதியாக இருக்கா என்னாச்சு அப்படின்ற சொன்னதும் இல்லை நீ வந்து கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சொல்கிறா. அங்கே போயிட்டுருக்கும் போதே பார்த்தா அங்கே பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு போல், அங்கே ஆக்சிடெண்ட்டுமே ஆயிடுது. அங்கே நம்ம ஹீரோக்கு நல்லா அடி, ஹீரோயின் வேமா அங்கே வந்து அவனை காப்பாற்றி வெளியே இழுத்து அங்கே வந்துட்டு ஆம்புலன்ஸுமே கால் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே சர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க போல். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இப்போ நர்ஸ் வரும் என்னாச்சுன்னு கேட்டதுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற சொல்லும்போது அங்கே கால் பண்ணி இப்படி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப அழுதுச்சேக்கா. அப்போ அங்கே நர்ஸுமே வர்றாங்க. எப்படியோ வந்துட்டு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு டெட் பாடியை கொண்டு வரதை பார்த்துட்டு அவ ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. ஆனால் அங்கே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அவனுக்கு தலையில் சும்மா சின்ன அடி தான். அப்போ அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு அவ பாட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான் அவங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோவை அவங்க நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு 2 பேருமே நார்மலாக வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சண்டை போடுற மாதிரி கோவிச்சுக்க வேற ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் சமாதானப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்காக நான் சூப்பெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவ போகிறா. பிறகு இவ்வளோ பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னோடய லைஃப்பில் இதுக்கப்புறம் தொல்லை இல்லைன்னு சொல்லும்போது இப்படி வந்துட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. உடனே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சூப்பெல்லாம் ரெடி பண்ணி அவளுமே கொண்டு போகிறா. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ஏன்னா நீ நல்லா இருக்கியா, நான் உன்னை தான் பார்க்க வந்தேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும், பேசாமல் நீ வந்துட்டு இந்த பேபி அபார்ஷன் பண்ணிட வேண்டியதானே, நீ ஏன் வந்துட்டு எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இவ்வளோ கஷ்டப்படணும்னு சொன்னதும் நான் இந்த பேபி அபார்ஷன்லாம் பண்ண மாட்டேன், இந்த பேபி வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத சொல்கிறா. ஸோ வந்துட்டு நான் சேர்த்து வச்ச காசை வச்சு என் குழந்தைங்க நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கேன், இதை கொண்டு போன்னு சொன்னதுமே அவள் அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இவளை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கா. இங்கே அவளுக்கு சமைச்சு கொடுத்த சாப்பாடை வந்து கொடுத்ததுமே அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இது கன்றாவி இப்படி இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் தான் சமைச்சேன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஒழுங்காக வந்துட்டு நீ வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு கடையிலே சாப்பிட்டுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவள் சொல்லிட்டான்றதுக்காக வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவன் வந்துட்டு அங்கே வந்துட்டு வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே ஒரு மாதிரி பயந்துட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அங்கே போகிறான். பட் அவனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே வேகமாக பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளும் போது திரும்பவுமே பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு வேகமாக ஓடி போய் கதவை முடிக்கிறான். நீ கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னாலும் வந்து ஓப்பன் பண்ண மாட்டா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோக்காக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது நான் இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேனேன்னு சொன்னதுமே அப்படின்னா தாங்க நான் வந்துட்டு வேறு வாங்கிட்டு வரேன்னு சொன்னதும் இல்லை நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க நான் கண்டிப்பாக போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே வந்து ஹீரோட்ட நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கிறான். ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ நல்லா தானே இப்போ இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து விசாரிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அப்போ அங்கே அவன் செடியூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு என்ன இதெல்லாம் ட்ரெஸ் இதை போய் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சீப்பாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம இங்கேருந்து போன்னு சொன்னதுமே அப்படின்னா அவள் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அவன் மேலே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோங்க இருக்கும்போது பார்த்தா அவன் வந்து நம்ம ஹீரோயினோட ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டை பார்த்துடுறாங்க. அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீ வந்து இவ்வளோ நாளாக என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தியா, இதெல்லாம் என்ன யார் இந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு தெரியாதுன்னு அவள் சொல்கிறான். அதை கேட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் எதுக்காக அப்படி வந்துட்டு பண்ணிகிட்ருக்க, நீ பேசாமல் பேபி ஆப்ரேஷன் பண்ணிக்கோ அப்படின்ற சொன்னதுமே அவன் முடியாதுன்னு சொல்கிறான். நீங்கள் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு, என்னோட பேபி எனக்கு பார்த்துக்கிற தெரியும்னு சொன்னதும் அங்கே ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. அவன் கோவப்பட்டு திட்டினதுமே அவன் வேகமாக வந்து போயிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 20% ஷேர் அதுக்கப்புறம் காசு எல்லாமே கொடுக்குறேன், நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு வேலைக்கு போயிருக்கலான்னு சொன்னதும் இப்போ என்ன வந்துச்சு எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுங்க கத்திட்டுருக்கா. அப்போ ஹீரோ நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதான்னு சொன்னேன், உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லலையேன்னு சொன்னதும் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவ வேறு அங்கே ஒரு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு, யாரோட தான் இருந்தோம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்தா என் பாட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறா. என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்ன நடந்துட்டுருக்கு, என்னோடய லைஃப்பில் லவ் பண்ண எதுவுமே கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விழா எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு ஏன் இப்படி பண்ண, நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ லைக் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருக்கவுமே நம்ம ஹீரோயினை பிடிச்சவன் கிஸ் பண்ணதும் ஹீரோயின் டக்குன்னு வேகமாக எந்திரிச்சதுமே அவள் அப்படியே வந்துட்டு மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறான். ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருக்கான், ஏன் அப்படி என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக உடனே அவங்க வந்துட்டு நல்ல மாதிரி கிளம்பிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் எதுக்காக இதெல்லாம் சொன்னதும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் அவளை நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு, நீ உட்காரு, நான் வந்துட்டு உனக்காக நல்லா சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உனக்காக விட்டமின் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு, இந்த டேப்லெட்டை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்ததும், இல்லை எனக்கு வேணான்னு சொல்கிறா, இல்லை சாப்பிடு குழந்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே அவன் வந்துட்டு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசனையுமே போட்டுக்கிறா. இவனை பார்த்தா அங்கே வந்துட்டு பார்ட்டி பண்ணுறேன்ற பேரில் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான் அவங்க ஃப்ரெண்டு. பட் ஹீரோங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் பாட்டு அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கான். இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு உயிரை போட்டு வாங்குறா. அவன் என்னை வேணான்னு சொல்லிட்டு இருக்கா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணிடுறான், இப்படி அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்கான், நீ கிளம்பிவான்னு சொல்லி. இங்கே லூட்டாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம நீ இப்போ என்ன அவனை கூப்பிட போறியா, சரி வா நானே போகிறேன் கூட்டிகிட்டு அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு ரொம்ப அங்கே வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி வா நம்ம போய் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக கிளம்பி போகிறாங்க. அங்கே எங்கே பாஸ் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவர் உள்ளே இருக்கார் அப்படின்ற சொல்லும்போது அங்கே வந்துட்டு அங்கே நான் வந்து பார்த்துக்கிறேன்னு அவ சொல்கிறா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எதுக்காக நீ இப்போ வந்து நடுவில் வந்துட்டுருக்க, என்னோட லைஃபை கெடுக்கலன்னு பார்க்குறியான்னு சொன்னதும் அவங்க தான் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ வந்துட்டு என்ன ட்ரை பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் என்னையும் அவனையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எல்லாத்துக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே வயிறு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அங்கே ப்ளட்டிங் ஆகிறத பார்த்துட்டு பயந்து போய் வேமாங்கிறது தூக்கிட்டு ஓடுறான். அப்போ அவள் இதுக்கப்புறம் அந்த பேபி இருக்க போகிறது கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாரு. டாக்டர் வந்து என்னாச்சு எதுக்கு இவ்வளோ பயந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளேன்னு சொன்னதும் அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, இது ஜஸ்ட் வந்து பீரியட்ஸ் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க, அந்த செக்கப்புக்காக யூரின் கொண்டு வந்ததை மாற்றிவன் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டா போல். ஸோ வேறு லேடியோட தான் ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு டாக்டர் சொன்னதுமே கேள்விப்பட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, சரி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இவ்வளோ தூரத்துக்கு வயிறு வலிக்கிறதுக்குன்னு கேட்டதும் இந்த மெடிசன் தான் சொல்லிட்டு கொடுத்ததுமே அந்த மெடிசனை வாங்கி பார்த்துட்டு அவர் இது அவார்ஷன் பில்லாச்சேன்னு சொன்னதும் அங்கே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே அங்கே பேசி புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் தான் அங்கே நைட்டை வந்து ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே லூக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா அவன் வந்து ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு இருந்தான். பட் இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே அவளை போய் அவன் மீட் பண்ணிவிட்டு, நாளைக்கு வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன், நீ நான் தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னதும் அவள் ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அங்கே கிளினிக்கில் இருக்கும்போது அங்கே அவளும் அந்த சீனியருமே வந்துட்டு ரொம்ப ஓவராக நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே நீ எப்படி ஹாப்பியாக இருப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே தண்ணியெலாம் கொண்டு வர வச்சுட்டு அங்கே அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா அவள். பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவள் ஒத்துக்கிட்டா அவளோட உண்மையெல்லாம் கூடிய சீக்கிரம் வெளியே போகிற போதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்காக அங்கே சர்ப்ரைஸ்லாம் ஏற்பாடு பண்ணி அவளுக்காக அங்கே ப்ரப்போஸ் பண்ணி அங்கே செயின்லாம் வாங்கி வந்து போட்டு விட்டுட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு நம்ம லவ் பண்ணுற பொண்ணு நம்மளுக்கே கிடச்சிட்டா, அதுவும் வந்துட்டு நம்ம கூட ஒன்றா இருந்த பொண்ணு இவ தான் சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுறா. ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே இவளுக்குமே அங்கே வந்துட்டு ஃபேக்காக ஒன்று ரெடி பண்ணியாமே கொடுத்துருக்கான். நாளைக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அழகாக நீ ரெடியாகி வரணும், இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே அவளுமே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறா. அப்படியே பார்த்தா அவள் ரொம்ப அழகாக கிளம்பி ரெடியானதும் அந்த சீனியர் பார்க்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இனிமேல் இங்கே ரொம்ப சூப்பராக அங்கே கிளம்பி ரெடியாகி வந்துட்டுருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே எல்லோரும் முன்னாடியுமே வந்துட்டு அவன் வந்துட்டு நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அறிமுகப்படுத்தி வைக்க போகிறான். அப்போ அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. இவ்வளோ சைடில் வர மாதிரி வந்துட்டு உடனே நம்ம ஹீரோயினை பிடிச்சி இவ தான் நான் வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்க பொண்ணு, நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீங்கள் என்ன வந்து சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ இவ்வளோ நாள் என்னை போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாதா, அன்றைக்கி ஹோட்டலில் என் கூட இருந்தவ இவதான்னு சொல்லிட்டு அங்கே எல்லா உண்மையுமே வந்துட்டு அங்கே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனியர் இவளும் சேர்ந்து ஒன்றா இருந்து பேசிக்கிட்டு இருந்த வீடியோஸ் எல்லாமே திட்டம் போட்டது எல்லாமே அங்கே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி காமிச்சதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொன்னதும் துரோகம் நானாக பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உடனே நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, நீ இப்படிலாம்
இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு நீ எவ்வளோ சீப்பாக என்கிட்ட நடந்துக்கிட்ட அப்படின்றத சொன்னதும் அவன் இன்னமே திருந்தவங்க ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. காசு பைத்தியம் பிடிச்சி போய் அலைஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு லவ்லாம் கிடையாது, பெரிய பணக்காரனோட ஒய்ஃபாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கா. எல்லாரும் முன்னாடி ரொம்ப அப்பாவி மாதிரி என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்ற மாதிரி பேசுகிறா. பட் ஹீரோயின் எல்லாரும் முன்னாடியுமே எல்லா உண்மையும் சொல்லிடுறா. ஆனால் நீ எவ்வளோ சொத்துக்கு சீப்பாக நடந்துக்கிட்ட, ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு என்கிட்ட நீ எதுக்காக இப்படி துரோகம் பண்ணன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வந்ததுமே ஹீரோ பிடிச்சி அங்கே தள்ளி விட்றான். ஹீரோயின் நீ பண்ண பாவத்துக்கு தான் உனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, இதுக்கப்புறமாச்சு இந்த திருந்தி வாழ் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளையுமே பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாக அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம எங்கேயாச்சும் பிடிச்ச இடத்துக்கு போகலாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு பிடிச்ச இடமே உள்ளதாக இருக்குது அப்படின்ற சைட்டு அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.